ஈரானுக்கு இதில் லாபம் இருக்கு. அமெரிக்கா எதுக்கு விலக்கி இருக்குன்னா, ட்ரம்ப் சொன்னது இப்ப நீங்க பாட்டுக்கு சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா வரலாறுன்னு அழிச்சிருவேன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் போடுறாரு. நெத்தன்யாஹூ தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. பெரிய சிக்கல் கொடுக்கறது இந்த லெபனான். அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்பேன், அமெரிக்காவோட டேட்டா சென்டர் அடிப்பேன். ஒரு பெரிய பிரஷர்ல இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் 100% will not be happy. நியூக்ளியர் வெப்பன் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சா மட்டும்தான் இஸ்ரேல் அது நின்னதே இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இப்படி ஒரு வரலாறு உலகத்திலே கிடையாது. அப்ப இஸ்ரேல் எப்படி அடங்கும்? உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள். இந்த ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இந்த கூட்டு போர் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்கள் அதை பற்றி அதோட விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் அதோடைய பல பரிமாணங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தற்போதைக்கு தற்காலிகமாக ஒரு 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பட் இந்த இடம் இந்த விஷயத்துக்கு இப்படி கடந்த இங்கே நின்றுருக்கு, இந்த புள்ளியில் பர்டிகுலர் பாயிண்டில் இப்போ நின்றுருக்கு. இதுவரை நடந்த விஷயங்கள், பிறகு இதன் அப்புறம் இந்த விவகாரம் எப்படி நகரும், இதோட விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் தான் இதுக்கு தூதா இருந்ததா சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்ல மீட் பண்ணி உங்களுக்கு என்ன கோரிக்கை, அதை எவ்வளோ நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதனால என்ன அவங்க 2 பேரோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நியூக்ளியர் மெட்டீரியல், குண்டு தயாரிக்கிறதுக்காக உள்ள மெட்டீரியலை நாங்கள் எடுத்துப்போம். இது 2 தான் அவங்களோட பெரியது. இன்னொன்று, சுற்றி இருக்கிற ரீஜனில் இருக்கிற தீவிரவாதத்துக்காக அப்படின்னு சொல்கிற அந்த ஹிஸ்புல்லா, ஹவுத்தீஸு, யெமனில் இருக்கிறது, லெபனானில் இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஆயுதங்கள்லாம் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாம் ஈரான் ஒத்துக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். நம்ம ஏப்ரல் 10க்கு அப்புறம் இது ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏப்ரல் 10க்கு அப்புறம் கிளியர் கட்டாக அந்த டெஃபினிஷன் தெரியும். ஓகே. பட் இப்போதைக்கு ட்ரம்ப் வச்சிருக்க முக்கியமான ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதை ஓப்பன் பண்ணுங்க, மற்ற விஷயத்த பேசலாம் அப்படிங்கிற விஷயம். அதை ஏற்றுக்கிட்டு இவங்களும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு கப்பல் பாதையை கடக்கணும் அப்படின்னா சுங்க வரியாக 18 கோடி ஒரு கப்பல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அமௌண்ட் வச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா, போரில் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இந்த டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இந்த வாருக்கு முன்னாடி இந்த நிலைமைக்கும் வாருக்கு அப்புறம் உள்ள இதுக்கு என்னன்னா, ஈரான் பல விஷயத்தில் ஜெயிச்சிருக்கு. ஒன்று, முதல்ல 2 பேரையும் டேபிளில் கொண்டாந்து இஸ்லாமாபாத்தில் உட்காரலாம் அப்படின்னு கொண்டு வர வச்சது ஈரானோட வெற்றி. ஈரானுக்கு இதில் லாபம் இருக்குது. ஏன்னா சாங்ஷன் பொருளாதார தடைகள் போட்டிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஈரான் மேலே. அதை இப்போ அமெரிக்கா எதுக்கு விலக்கி இருக்குன்னா, ஊரு பூரா பெட்ரோலோட விலை அதிகமாயிருக்கு, கேஸோட விலை அதிகமாயிருக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இதில் 426 டேங்கர் நிற்கிது. அவ்வளவும் பல ஊருக்கு போக வேண்டிய பெட்ரோல் விலை. அமெரிக்காவில் விலை ஏறிச்சு, லண்டனில் விலை ஏறி இருக்கு, ஆஸ்திரேலியா விலை ஏறிருக்கு, எல்லா இடத்துலையும் ஏறிருக்கு. நம்ம ஊர்லேயுமே நயாராவும் ஷெல்லும் இந்த 2 பேரும் ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் ஏறிடுச்சு. கவர்மெண்ட் மட்டும் ஏற்றாமல் வச்சிருக்குன்னா எலெக்ஷன்ஸ் இருக்குது, மேபி அவங்க முடிச்சோன்னா அவங்களும் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க. ஏன்னா அதுக்கான பிரச்சனை இருக்குது. அந்த சுங்கு வரி சொல்கிறீங்கல்ல, இது அவங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஏன்னா இனிமேல் அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே சுங்கு வரி கட்டணும்னு அந்த நம்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, நமக்கு சாதகமாக இருந்தவங்களுக்கு கம்மியாகும், நமக்கு எதிரியாக இருந்தவங்களுக்கு அதிகமாகும் போகலாம். ஆனால் முன்னாடி அதுக்கான வரியே கிடையாது, ஃப்ரீயாக தான் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது 2வது, சைனாக்கு இதில் ஒரு லாபம் இருந்துச்சு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் தடை இருந்துச்சோ அந்த ஷிப்பு சைனாக்கு மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு சைனாக்கு போச்சு. ரஷ்யாவுக்கு சாங்ஷன் அதே மாதிரி பொருளாதார தடை இருந்துச்சு. அவங்களையும் நீங்கள் நிப்பாட்டுற தண்ணி மேலே நிற்கிற எல்லா கப்பலும் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க, எந்த தடையும் இல்லைன்னு அவங்களும் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்குது, அமெரிக்காவுக்கு மட்டும் இப்போ வரல. ஸோ இது ஒரு ப்ரெஷரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் 400க்கு மேலே ஆயில் நிற்கிது, டேங்கரு 36 கிட்ட எல்பிஜி நிற்கிது.
16 கிட்ட கப்பல் LNG நிக்குது. நம்பர் சார். ஆமா. ஓகே. LNG இந்த கேஸோட ஒரு ஒரு 20 வண்டி நிக்குது, 20 கப்பல் நிக்குது. அது ஒரு 40 கப்பல் இருக்கு, 460 இருக்கு. இப்ப இது எல்லாமே எப்படி கடந்து போகுங்கிறது அந்த ஏப்ரல் 10க்கு அப்புறம் தான். இப்ப அவங்க எந்த அளவுக்கு இவங்க சாதகமா வராங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சிவிலைசேஷனையே அழிச்சிருவேன், நாகரிகத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னதை மட்டும்தான் நின்றுருக்கு. ஸோ அது நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இனிமே தான் தெரியும். ஆனா இதுல வந்து நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க ஒரு 1/2 hourக்கு முன்னாடி லெபனான்ல ஒரு கெஃபேல அடிச்சு 12 பேர் செத்துருக்காங்க. இஸ்ரேல் வந்து அந்த சீஸ்ஃபயர், ஏன்னா ட்ரம்ப் சொன்னது சீஸ்ஃபயர்னா சீஸ்ஃபயர் தான். ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவரோட அஃபிஷியல் ட்வீட் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து போட்டது என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா லெபனான் இதுல கிடையாது. ஆனா இந்த டீல் அமெரிக்கா சொல்லல, எல்லாத்துக்குமே நின்று பாஸ் தான் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையில இருந்து லெபனான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ஸோ சீஸ்ஃபயரை வந்து இவங்க நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. 2024 ஒரு சீஸ்ஃபயர் லெபனான் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் அல் ஜசீராவோட சொன்னதுல தான் 10,000 வாட்டி அவங்க அந்த வயலேஷன் பண்ணியிருக்காங்க. 10,000 வாட்டி இஸ்ரேல். ஸோ அவங்க வந்து சீஸ்ஃபயரா அவங்களால வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு லாஜிக்காவே பார்க்குறவங்களுக்கும் சரி நமக்கும் சரி புரியும். நீங்க அமெரிக்கா அங்க உட்காந்துக்கிட்டு வேணும்னா வருவீங்க, வராட்டி போவீங்க. உங்களுக்கு நடுவில் ஒரு அட்லாண்டிக் ஓஷன், பெசிபிக் ஓஷன் பெரிய கடல்லாம் கிடக்கு. ஆனா என்ன ஒண்ணு சென்டர்ல விட்டு போயிருக்கீங்க. இப்ப நான் பாதி அடிச்சுட்டு போயிருக்கேன். அவ்வளோ பேரை கொண்டாச்சு அவங்க ஊர்ல. பெரிய பெரிய முக்கியமான அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ராணுவ தலைவர்களாக கொண்டாச்சு. இப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? அது மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பிரச்சனைனா பரவாயில்ல, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பேரா கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹவுதிஸ் இருக்காங்க, ஹமாஸ் இருக்கு, ப்ராக்சிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நோண்டிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நீங்க பாட்டுக்கு சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, அவங்க நாளைக்கு என்ன நோண்டுவாங்கல்ல. உங்களுக்கு என்ன ஊருக்குள்ள ப்ரெஷர்னா உங்களுக்கு எலெக்ஷனு, இன்னொன்னு அந்த பெட்ரோல் விலை ஏறுது. அங்க ஏற்கனவே நான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலா அமெரிக்காவா அப்படின்னு அமெரிக்காக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் பெருசாயிடுச்சு. அது இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்டா இஸ்ரேல் ஃபர்ஸ்டா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நான் சமாளிக்கணும். இது எல்லாமே எனக்கு போய் நிக்குது. இது என்னோட ஓட்டு. நான் நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்த அடுத்து பல வாட்டிக்கு நான் பிரசிடென்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கனவெல்லாம் அது உடையுது. அதனால நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா இஸ்ரேலுக்கு அந்த கதை இதான் இந்த இடத்துல தான் நிற்கும். இப்போ நீங்கள் என்ன ஒரு டவுட் அப்படின்னா வந்து இந்த வார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பாகிஸ்தானோட தலையீடு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. பட் இதுக்கு முன்பே இது வார் துவங்குவதற்கு முன்பே வந்து ஹேமந்த் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நம்ம போயிட்டு இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரேல் தான் வந்து அடிச்சங்கிறத பார்த்தோம். இப்போ இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த போர் துவங்குனது அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேல் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் திரும்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, அமெரிக்காவுடைய இந்த 2 வார சீஸ் ஃபயரை இஸ்ரேல் எப்படி பார்க்குறாங்க, உண்மையில வந்து அவங்க இதில் உடன்பட்டு இருக்காங்களா, இது எப்படி அடுத்த கட்டமா இஸ்ரேலுக்கு பெரிய அதிருப்தி. ஓகே, இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. லாஸ்ட் நாள் வரைக்கும் சீஸ் ஃபயரை ஒத்துக்க வேண்டான்னு நெதன்யாஹூ போய் அமெரிக்கால சொன்னார். இது வேண்டாம், போன்ல வந்து பல கான்வர்சேஷன் போனதாக நிறைய முக்கியமான இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்தது. நெதன்யாஹூ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் வந்து வேண்டாம், இதை வந்து இந்த சீஸ் ஃபயர் மட்டும் ஒத்துக்காதீங்க. ஆனால் ட்ரம்ப்புக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த வியட்நாம் வார ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஓகே, இது மாதிரி தான் பல வருஷம் போய் வியட்நாம்ல மாட்டினாங்க. தேவையில்லாம பணம் செலவு எல்லாம் போய் உள்ளுக்குள்ள இருந்து வந்து மக்கள் கிட்ட இருந்து அதிருப்தி ஏறாகி இதை நிறுத்தி ஆகணுங்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னா நெதன்யாஹூவே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அமெரிக்கா. ஓகே, ஏன்னா இப்ப எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது, என்னோட பதவி இழந்து நான் உன்னை காப்பாற்றணும் இல்லை. அதே மாதிரி அங்க நான் சொன்ன அந்த டக்கர் கால்சன் அந்த மாதிரி சில யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் யூடியூபர்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான இடத்துல மாகால, அதாவது ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்ல நின்று அவங்க தான் நிப்பாட்டினாங்க. அந்த யூடியூபர்ஸ் தான். அவங்கெல்லாம் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் அந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு ஃபுல்லா போய் என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரம்ப் எதிரில் போய் நிற்கிறாங்க. இது வந்து அவங்களோட சொந்த பேஸே போச்சு. இப்போ எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து ஹிந்துத்துவா பேஸே வந்து பிஜேபிக்கு இல்லைன்னா என்ன ஆகும், இந்த யூஜிசி பில்ல எப்படி பின் வாங்கினாங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற ஒரே ஒரு பேஸை தான், நான் என்ன செஞ்சாலும் அவங்க என் கூட நிற்பாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க நிக்கல. அப்போ அவங்க வந்து பின்னாடி வரணும். இந்த விஷயத்துல வந்து யார் ஃப்ரண்ட் பேஸ்ல இருக்காங்கன்னா அமெரிக்கா தான், ட்ரம்ப் தான் இருக்குன்னு பாக்குறோம். இப்போ ட்ரம்ப் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு 2 வீக்ஸ் சீஸ் ஃபயர்னு சொல்லியிருக்காரு. பட் அதையும் பிரேக் பண்ணி இப்போ இஸ்ரேல் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாங்கன்னா அது ட்ரம்ப்ல பாதிக்கும், அவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அவர் எப்படி இந்த விஷயத்த ட்ரம்ப் வந்து பாதிச்சா அவருக்கு உரைக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் அந்த டைப் மாதிரி தெரியலையே. ஏன்னா இது வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த மாதிரி பேசியிருக்காரு. யாராவது வந்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி நாளைக்கு நீங்க ஓப்பன் பண்ணலீங்கன்னா உங்க வரலாறு அழிச்சிருவேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் போடுறாரு. இப்படி ஒரு வரலாறு உலகத்திலே கிடையாது. அப்ப சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில 90 நிமிஷத்துக்கு முன்னாடி, அந்த டெட்லைன் 8 மணிக்கு முடியுது, 90 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓகே ஒரு டீல் இருக்கு, நாங்க 2 வாரம் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரம்ப்ங்கிறவரு நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க கூடாது.
அது நேரத்துல அவருக்கு முடியாமன்னு இல்லை, அவரோட ஸ்டைலே தான். உலகமே என்னை பத்தி தான் பேசணும். இப்ப நான் பல ஊருக்கு நாங்க போயிட்டு இப்ப டிராவல்லாம் பண்ணிட்டு வரோம். எல்லா இடத்துலயுமே ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் எல்லாம் தெரியுது. யாரால தெரியுதுன்னா ட்ரம்ப்பால தெரியுது. ஏன்னா நான் அதை அடிச்சிருவேன் உடைச்சிருவேன்னு சொன்னும்போது இது அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இது ஒரு படம் மாதிரி இருக்கு. இப்போ உலகமே சுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை சுற்றி தான் வரும். மோடியை வந்து அசிங்கப்படுத்துறதா இருந்தாலும் ட்ரம்ப்பை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ பாகிஸ்தானை எதிர்த்து பேசுறதும் ட்ரம்ப்பை பற்றி தான் பேசுறாங்க. உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை நடந்தாலும், வார் எங்க நடந்தாலும் ட்ரம்ப் தான் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். அதை நம்ம இமேஜினேஷன்ல கொண்டு வந்திருக்காருல்ல, அதான் அவரோட சக்சஸ். அவர் ஆசைப்பட்டது அதுதான். ஏன்னா அவர் அந்த டைப் ஆஃப் பர்சனாலிட்டி தான். அவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா WWFலாம் வருவாரு. அவரோட ஐடியா ஆஃப் பிரசிடென்சிங்கிறது எப்படின்னா, த வேர்ல்டு ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் மீ. அதை அவர் பண்ணிட்டாரு, அதை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ட்ரம்ப்புக்கு வரக்கூடிய நெருக்கடி என்னன்னா வந்து பெட்ரோல் விலை ஏறுது, அது சொந்த நாட்டிலே தனக்கு எதிராக மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க, கோவப்படுறாங்க, ஒரு பிரச்சனை. இன்னொன்று பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் ஒன்று நடக்க இருக்கு. ஸோ இதெல்லாம் அவருக்கு சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு இருக்கும் பொழுது ஸோ அதனால வந்து அவர் ஈரான் கூட இந்த காம்ப்ரமைஸ்க்கு வராரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சரி, ஈரானும் அதை ஏற்றுக்கிட்டு ஈரான் மற்றும் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அவங்க டேபிள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு வாரம் நோக்கி தள்ளி இப்போ ஈரான் மீது அடுத்து ஒரு குண்டு போட்டானா, அடுத்து இப்போ வந்து ஈரான் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ ட்ரம்ப்போட அவர் பேசின பேச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்போ அடிப்படையில் வந்து ட்ரம்ப்புக்கு இன்னும் நெருக்கடி முற்ற ஆரம்பிக்கும்ல. கண்டிப்பா முட்டும். ஆனா இப்ப இருக்கிற மோடுக்கு அவரு நெத்தன்யாவு தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு தவிர ஈரானுக்கு அவர் வாருக்கு போக மாட்டார். இது வந்து என்னோட யூகிப்பு. ஏன்னா ஆயிலோட பேஸ் இருக்குல்ல, சுத்தி அவங்க இருக்கிற அந்த பெஹ்ரைன், குவைட், அப்புறம் கத்தார், சவுதி அரேபியா, இவங்க அத்தனை பேருமே ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருக்காங்க. பிளஸ் அங்க வந்து அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஆர்மி பேஸ் மட்டும் இல்ல, நிறைய டெக்னாலஜி கம்பெனியும் அவங்க பேஸ் வச்சிருக்காங்க. இவங்க அவங்கள அடிப்பேன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் அடிக்கடி அவங்க வந்து திரும்ப இங்கதான் அடிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஒண்ணு நான் வந்து அந்த அத்தனை அட்லாண்டிக் ஓஷன், பெசிபிக் ஓஷன் தாங்கலாம் அடிக்க முடியாது. ஆனா நான் இங்க அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் வந்து கத்தார் அடிக்கப்படுத்தல, கத்தார்ல இருக்கிற அமெரிக்கன் பேஸ் அடிப்பேன், அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்பேன், அமெரிக்காவோட டேட்டா சென்டர் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா இது பயங்கர பிளஸ் தானே. ஏன்னா இவங்களும் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இது வந்து, ஆனா என்னோட இது என்னன்னா, இஸ்ரேல் இந்த பிரச்சனையை விடவே விடாது. அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை இது வந்து 30 வருஷமாவே அவங்க கால்குலேஷன்ல இருக்கிறது என்னன்னா, ஈரானை மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே. ஈரானை நியூக்ளியர் வெப்பன் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சா மட்டும்தான் இஸ்ரேல் அடங்கும். இல்லைன்னா அது அடங்கவே அடங்காது. அவங்களோட ஆசை தான் கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிடணும். இப்போ இஸ்ரேலோட அல்டிமேட் எய்ம் என்னங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க, நியூக்ளியர் வெப்பன் கூட பயன்படுத்துறது தயாரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் ஈரான் இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறாங்க? இப்போ ஏன்னா ஈரான் தான் அடி வாங்குற இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த இந்த வார அவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க? அடுத்த கட்டமா இது எது வரையும் அவங்களுடைய தாக்குதல் இருக்கும்? இல்லை, அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ அவங்க இழக்க வேண்டியது எல்லாத்துக்கும் மேல இழந்துட்டாங்க. அதனால இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா, அந்த பழைய ஒரு 17ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டுல இருந்த பிரச்சனை மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த போரை மட்டும் நம்ம பின்வாங்கிடவே கூடாதுன்னு இருக்காங்க. இது ஈரானோட மோடு. ஆனா அவங்கெல்லாம் இதுக்கு வேணும்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க ஊருக்குள்ளேயும் அவங்க மக்களுக்குள்ளேயும் அதிருப்தி இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப இவ்வளவு பொருளாதார தடைகள் போட்டுட்டு இருந்தாங்க, உயிரிழப்பு ஆகுதுன்னா எந்த மக்களுக்குமே வந்து எவ்வளவு அந்த டயர்ட் ஆகாதா? இப்போ போய் குண்டு போட போறேன்னு சொன்னார்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரிட்ஜ், முக்கியமான அந்த கட்டடங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு சுத்தி போய் நின்று உட்காந்துட்டாங்க. ஏன்னா நீங்க அடிக்கிறதா எங்களையும் சேர்த்து அடிங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களோட டெண்டன்சி தெரியுது இல்ல. அவங்க வந்து அந்த மார்டியர் இது, அதாவது தியாகம், செத்தது வந்து ஒரு வந்து வீரம் அப்படின்னு நினைக்கிற ஊர் அது. அதனால நீங்க அந்த இடத்துக்கு புஷ் பண்ணீங்கன்னா, ஈரானோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. ஈரான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுது, அவங்க கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சுது, இந்த மாதிரி எங்களுக்கு வாலண்டியர்ஸ் வேணும், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் அமெரிக்கா குண்டு போடுறேன்னு சொல்லுதோ அங்கெல்லாம் நீங்க எல்லாம் போய் நில்லுங்க வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளவு பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இது வரமாட்டாங்கல்ல அப்படின்னா, ஈரானுக்கு நேர் எதிர்ப்தியா இருந்தா வந்திருக்க மாட்டாங்க, போய் அடிச்சுட்டு சாவுங்க. ஆனா அவங்க வந்தாங்க. அப்ப இதை வந்து ஈரானோட மைண்ட் செட்டு, இவ்வளவு பெரிய ஊரு, இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இதுக்கு தயாரா இருக்குன்னா இஸ்ரேலுக்கு என்னைக்குமே இது பிரச்சனை தான். ஏன்னா இஸ்ரேல்ல நெதன்யாஹுக்கு எதிரிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஈரான்ல அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த பேர் அவரை எதிர்த்தவங்களே பல பேர் அங்க போய் நிக்கிறாங்க, ஈரான் எதிர்த்தவங்களே. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா உங்களுக்கு, நீங்க இஸ்ரேலா அந்த யோசிச்சு பாருங்க, இன்னும் உங்களுக்கு வந்து பயம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ அடிச்சோம், இவ்வளோ பேரை காலி பண்ணியும் இன்னமும் இந்த ஊர் எப்படி இருக்குன்னா, அப்போ இது என்ன வாழ விடாது, என் கனவு நிறைவேற்ற விடாதுல்ல. இல்ல, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்ரேலில் எந்த அளவுக்கு வந்து ஈரான் தொடர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது ஈரான் பாட்டு தனியாக இருக்காங்க, அவங்க பாட்டு அவங்களோட நாட்டோட விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை பார்த்து எதுக்கு அவங்க பயப்படணும்? அந்த அச்சம் எதுக்கு? இவங்க ஒருத்தங்க இருக்கிறதுனால தான் இந்த காசா பிரச்சனை தீரா வந்திருக்கு. காசால இருக்கிற இஸ்லாமியர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். அப்போ ஈரானை காலி பண்ணாதான் எனக்கு வந்து வெஸ்ட் பேங்க்கு, காசா, இந்த இடம்லாம் எனக்கு கிடைக்கும்.
கோலன் ஹைட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 இடத்த இதை பிடிச்சி வச்சிருக்கு. இதுக்கு பெரிய சிக்கல் கொடுக்கறது இந்த லெபனான், ஹிஸ்புல்லா, இவங்க இந்த ஈரான், இந்த 2 தான். அதுல சாவரன் ஸ்டேட்னு எது? கவர்மெண்ட் ஸ்டேட்னா ஈரான் தான். ஹிஸ்புல்லா வந்து அது ஒரு இயக்கம். ஓகே, அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம், அதெல்லாம் ஓகே. ஆனா அது வேற. ஒரிஜினல் கவர்மெண்ட்டே வந்து காசாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறது ஒன்று அங்கதான். இந்த கத்தாரு, சவுதி இவங்கெல்லாம் காலில் விழுந்துட்டாங்க அமெரிக்கா கிட்ட. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க சரண்டட். நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, நான் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், 2 ஸ்டேட்னு சொல்லுவோம். ஆனா ஈரான் மட்டும்தான் ரியலா 2 ஸ்டேட்னு சொல்லுது. அப்ப இதை காலி பண்ணாதானே அவங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இஸ்ரேல் எப்படி அடங்கும்? ஈரான் விடாது, இஸ்ரேல் அடங்காது. ஏன்னா அவங்களுக்கு பல வருஷ கனவு இது. அப்ப இந்த 2 இப்படியே பக்கத்துல நிக்குது. இந்த ஒரே ஒரு பெரிய டெரிட்டரியை மட்டும் முடிச்சிட்டா என் கனவு நிறைவேறிடும். ஆனா அந்த அதாவது அது அழிக்க முடியாது, அழிக்கிற சாத்தியம் இல்லை, முடியாது. நியூக்ளியர் வெப்பன் போட்டு முடிச்சிடணும் அவங்கள. முடிச்சா பண்ணலாம். அதை நோக்கி இது போக முடியாது. அவரால் அதை அதையும் பயன்படுத்த முடியாது. அது அவ்வளவு ஈஸியால பண்ண முடியாது. பண்ணிட்டு மத்தவங்களும் பண்ணிடுவாங்கல்ல. நியூக்ளியர் வெப்பன்ங்கிறதுல அந்த மாதிரி விஷயம் இல்லைல்ல. அதான் வேர்ல்டோட எண்டு, அதான் வேர்ல்டோட ஸ்டார்ட். ஓகே, ஒரு பெரிய சீரியஸான இடத்துல தான் இருக்குது. ஓகே, இப்போ இதோடைய அடுத்த கட்ட டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம எப்போ கிளியர் பண்ணுவோம்? 10th அப்புறம் தான் வந்து 10th அப்புறம் தெரியும். மேஜில் உட்காந்து என்னென்ன பேசி முடிவு பண்ணுறாங்க, என்னென்ன ஒப்பந்தங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நோக்கி. ஆனால் இஸ்ரேல் 100% will not be happy. என்ன முடிவெடுத்தாலும். ஓகே, வாரே நிற்காம இருக்கிறது தான் அவங்களோட ஒரே ஒரு ஆசை. அது நின்னதே இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஓகே, ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்த கட்டமாக வந்து மேசையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது, அடுத்த கட்டம் இது வந்து அந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தங்கிறது அது தொடரப்போதா அல்லது ஒரு முடிவு பெற்று நிரந்தர ஒரு போர் நிறுத்தம் நோக்கி சீஸ் ஃபயர் நோக்கி நகரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.